இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ இதில் நம்மளுக்கு 2 கேஸ் இருக்குது. ஒன்று மேக்ஸிமைசேஷன், இன்னொன்று மினிமைசேஷன். ஸோ இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது மினிமைசேஷன் கேஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த அசைன்மெண்ட் காஸ்ட் ஆஃப் assigning any one operator to any one mission is given in the following table. அதாவது ஒரு ஆப்ரேட்டருக்கும் ஒரு மிஷின்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதோட ஆப்டிமம் அசைன்மெண்ட் சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கணும் பை யூசிங் ஹங்கேரியன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹங்கேரியன் மெத்தடும் அசைன்மெண்ட் ப்ராப்ளமும் ஒன்று தான். ரெண்டுமே வந்து வேறு வேறு கிடையாது. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, we have to check whether the problem is balanced or not. ஓகேவா? whether the problem is balanced or notனு பார்க்கணும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இது எப்படி பேலன்ஸ்டாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வி சே இட் அஸ் பேலன்ஸ்ட். இப்போ பாருங்கள் எத்தனை ரோ இருக்குது, 1 ரோ 2 3 4 ரோஸ் இருக்குது. ஓகேவா? காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ ரோவும் சரி காலமும் சரி 4 இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் 2 ரோ ரெடக்ஷன் பண்ணணும். என்ன பண்ணணும், ரோ ரெடக்ஷன் பண்ணணும். ரோ ரெடக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம போடுறது மினிமைசேஷன் கேஸ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறதுலையே மினிமமான வேல்யூ எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் 10 5 13 15 இருக்குது. இல்லை மினிமம் வேல்யூ எதுனா 5 தான். கரெக்டாக கம்பேர் டு எல்லாத்தையும் இந்த 4 வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது 5 தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போது 10ல் 5 போச்சுன்னா வி காட் 5. 5 மைனஸ் 5 0. 13ல் 5 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அண்டு 15ல் 5 போச்சுன்னா யூ காட் 10. இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோவில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுக்கணும். ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது 3. 3 இருக்குது. ஸோ நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 3 தான். ஸோ 3 மைனஸ் 3 0. 9ல் 3 போச்சுன்னா 6. அண்ட் 18 மைனஸ் 3 பிகம்ஸ் 15. 3 மைனஸ் 3 0. அண்ட் தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா த ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 2. ஸோ 10ல் 2 போச்சுன்னா 8. 7 minus 2 becomes 5. 3 minus 2 becomes 1. And 2 minus 2 becomes 0. And fifth ரோவில் பார்த்தீங்கன்னா the smallest value வந்து 5. So 5 minus 5 0. 11 minus 5 becomes 7. And 9 minus 5 becomes 4. And 7 minus 5 becomes 2. இதை பண்ணிடணும். செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் ரெடக்ஷன் பண்ணணும். காலம் ரெடக்ஷன் பண்ண போகிறோம். காலம் ரெடக்ஷனும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கணும், அதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்க்கணும். ஃபஸ்ட்டு காலமில் எது ஸ்மாலஸ்ட்டு, 0 தான். அப்போ 0வால் எதை மைனஸ் பண்ணாலும் வி காட் தி சேம் ஆன்சர். ஸோ 5 0 8 0. செகண்ட் காலமில் எது ஸ்மாலஸ்ட், 0 தான். இப்போ 0வால் 0 மைனஸ் பண்ணாலும் 0 தான். 6ல் 0 போச்சுன்னா 6. 5ல் 0 போச்சுன்னா 5. அண்ட் 7 மைனஸ் பி. நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் காலமில் ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 8 மைனஸ் 1 பிகம்ஸ் 7. 15ல் 1 போச்சுன்னா வி காட் 14. 1ல் 1 போச்சுன்னா 0. 4ல் 1 போச்சுன்னா 3. அண்ட் அதே மாதிரி இந்த காலமில் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. ஸோ 10 0 0 2. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வி ஹாவ் டு டூ ஸ்டெப் 4, 0 அலோகேஷன்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, சேம் வேல்யூஸை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இந்த வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் வித்தவுட் சேஞ்சஸ். ஓகே, நவ் இப்போது வந்து 0 அலோகேஷன் பண்ணணும். ஒரு ரோக்கு ஒரு 0 தான் இருக்கணும், ஒரு காலமுக்கு ஒரு 0 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குது, ஒரே ஒரு 0 இருக்குது. நான் அதனால் 0வை அலோகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் 2 zeros. 2 zeros இருந்தால் இதுவும் எடுக்கலாம் இதுவும் எடுக்கலாம். பட் எது எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும்னு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 0வை அலோகேட் பண்ணாமல் வச்சுக்கிறேன். அண்ட் தேர்ட் ரோலையும் என்ன பண்ணுறேன், 2 0 இருக்குது. ஸோ அங்கேயும் அலோகேஷன் பண்ணாமல் வச்சுக்கிறேன். ஃபோர்த் ரோவில் என்ன இருக்குது, ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அங்கே மட்டும் 0வை அலோகேட் பண்ணுறேன். இப்போது
இங்க நான் வந்து ரோல வந்து 0 அலோகேட் பண்ணேன் இல்லையா? காலம் வைஸ்ல பார்க்கும்போது ஜீரோஸ் இருந்தா அத கேன்சல் அவுட் பண்ணிடணும். அப்பதான் நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். ஓகே. இப்போ ரோ வைஸ்ல என்ன பண்ணிட்டோம்? அலோகேஷன் பண்ணிட்டோம். இப்போ காலம் வைஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல ஆல்ரெடி ஒரு 0 அலோகேட் ஆயிடுச்சு. செகண்ட் காலம்ல ஆல்ரெடி ஒரு 0 அலோகேட் ஆயிடுச்சு. தேர்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு 0 தான் இருக்கு. ஸோ அப்போ ஒரு 0வ மட்டும் அலோகேட் பண்ணிடலாம். இப்போ ரோ வைஸ்ல எங்கேயாவது 0 இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா கேன்சல் அவுட் பண்ணிடலாம். இல்லன்னா விட்டுறலாம். இப்போ ஃபோர்த் காலம்ல பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் ஒன்லி 1 0 அவ்வளோதான். இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஒரு 0 இருக்கு. செகண்ட் ரோல ஒரு 0 அலோகேட் பண்ணிட்டோம். தேர்ட் ரோல ஒரு 0 அலோகேட் பண்ணிட்டோம். ஃபோர்த் ரோல ஒரு 0 அலோகேட் பண்ணிட்டோம். காலம் வைஸ்லயும் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு 0 அலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆப்டிமம் சொல்யூஷன் எழுதணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஆ ஓகே. கொஸ்டின்ல என்ன குடுத்துருந்தாங்கன்னா, ஏபிசிடி 1, 2, 3ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? அத அப்படியே இங்க எழுதிக்கலாம். ஏபிசிடி 1, 2, 3 அண்ட் 4. ஓகே. இப்போ ஏக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். ஏக்கு 2 அலோகேட் பண்ணியிருக்கேன். பிக்கு என்ன அலோகேட் பண்ணியிருக்கோம்? 4ல அலோகேட் பண்ணியிருக்கோம் 0வ. சிக்கு எங்க அலோகேட் பண்ணியிருக்கோம்? 3ல 0 அலோகேட் பண்ணியிருக்கோம். டில என்ன அலோகேட் பண்ணியிருக்கோம்? 1ல அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? தி ஆப்டிமம் ஷெட்யூல் எழுத போறோம். தி ஆப்டிமம் தட் மீன்ஸ் மினிமம். ஆப்டிமம்னா மினிமம். மினிமம் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 2 சொல்லியிருக்கேன். கொஸ்டின்ல ஏக்கு 2ல என்ன ஆன்சர் இருக்கு? 5 இருக்கு. ஸோ 5 ப்ளஸ் பிக்கு 4 சொல்லியிருக்கேன். ஸோ பில 4க்கு நேரா என்ன இருக்கு? 3 இருக்கு. ஸோ 3 ப்ளஸ் சிக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 3 சொல்லியிருக்கோம். அப்போ சிக்கு 3க்கு நேரா என்ன இருக்கு? 3 இருக்கு. ஸோ அதனால 3. டிக்கு என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ டில 1க்கு நேரா என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ 5. ஸோ இத ஆட் பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் 16. ஸோ எப்பவுமே இதில எல்லாத்துக்குமே நீங்க ரூப்பீஸ் போடணும். ஸோ 16 ரூப்பீஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான்.